மணமகனின் தந்தை திடீர் மரணம். தந்தை உடல் முன்பு நடந்த திருமணம். கண்ணீர் மல்க வாழ்த்து தெரிவித்த உறவினர்கள். கிருஷ்ணகிரி அருகே நெஞ்சை உருக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பெருங்கோப்பனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வரதராஜ். இவருக்கு வயது 60. ஜவுளி வியாபாரம் பார்த்து வந்துள்ளார். இவருடைய மனைவி மஞ்சுளா. இவர்களின் மூத்த மகன் மணிஷ். மணிஷிற்கும் பர்கூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ், சிவசங்கரி ஆகியோரின் மூத்த மகள் காவியபிரியா என்பவருக்கும் உறவினர்கள் மற்றும் பெரியோர்களால் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. இவர்களின் திருமணம் மார்ச் 10ஆம் தேதி நடைபெற இருந்தது. அதே நேரத்தில் திருமணத்தை ஒட்டி நேற்று திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இரு வீட்டாரின் உறவினர்கள், நண்பர்கள் வர தொடங்கினர். மணமகனின் தந்தை வரதராஜ் திடீரென மயங்கி விழுந்தார். பின்னர் அவரை டாக்டர்கள் பரிசோதனை செய்த போது அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. இதனால் திருமண நிச்சயதார்த்தம் விழாவிற்கு வருகை தந்தவர்களும் மக்களின் வீட்டாரும் அதிர்ச்சி அடைந்தனர். மணமகனின் தந்தை இறந்து போனதால் ஏற்கனவே திட்டமிட்டவாறு திருமணம் எப்படி நடைபெறும் என்பது உறவினர்கள் மற்றும் ஊர் மக்களிடையே கேள்வி எழுந்தது. வரதராஜனின் மனைவி மஞ்சுளா இந்த திருமணம் நடைபெறுவதற்காக தனது கணவர் மிகுந்த ஆசையாக இருந்தார் என தெரிவித்த நிலையில் உற்றார் உறவினர்கள் ஒன்று கூடி கனத்த இதயத்துடன் ஒரு முடிவை எடுத்தனர். அதன்படி உயிரிழந்த வரதராஜனின் உடல் முன்பாக மணமகன் மணிஷ், மணமகள் காவியபிரியாவை தாலி கட்டி திருமணம் செய்தார். அப்போது அங்கிருந்த உறவினர்கள் புதுமண தம்பதிகளுக்கு கண்ணீர் மல்க அர்ச்சதை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். தம்பதிகள் திருமண விழா காண இருந்த நிலையில் தந்தை உயிரிழக்க மகன் உயிரிழந்த தந்தையின் உடல் முன்பாக மனைவியை தாலி கட்டி கரம் கோர்த்த கனத்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.